முன்னொரு காலத்தில் வரருசி, வியாடி, இந்திரதத்தன் ஆகிய 3 இளைஞர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். இவர்கள் மூவரும் வர்ஷர் என்கிற முனிவரிடம் சகல கலைகளையும் கற்றுக்கொண்டார்கள். மூவரும் முனிவரிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்தது. தங்கள் குருவை வணங்கி குரு காணிக்கையாக என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்றை கேட்டுவிட்டார் அந்த முனிவர். குரு தட்சணையாக எனக்கு கோடி பொன் வேண்டும் என்று அவர்களின் குருவான வர்ஷர் சொல்ல 3 பேருக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. குரு பேச்சை மறுத்து பேச முடியாது என்பதால் சரி என்று சொல்லிவிட்டு வெளியேறினார்கள். 1 கோடி பொண்ணுக்கு எங்கே போவது என்று அவர்கள் மூவரும் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் அயோத்தியை அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த யோகநந்தன் என்கிற மன்னன் பற்றி கேள்விப்பட்டார்கள். உண்மையை சொல்லி யாசித்தால் அந்த மன்னன் எவ்வளவு பொன் பொருள் வேண்டுமானாலும் தருவான் என்பதால் அவனிடம் உதவி கேட்க முடிவு செய்து அயோத்திக்கு புறப்பட்டார்கள். இளைஞர்கள் மூவரும் அயோத்தி வந்த நேரம் அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்த மன்னன் யோகநந்தன் திடீரென்று இறந்து போயிருந்தான். நாடே சோகத்தில் மூழ்கி கிடந்தது. கோடி பொன் கொடுப்பார் என்று வந்தால் ஒரேடியாக போய் சேர்ந்து விட்டாரே என்று மூவரும் பரிதவித்தார்கள். அப்போது நண்பர்கள் மூவருள் ஒருவனான இந்திரதத்தன் ஒரு யோசனை சொன்னான். நண்பர்களே, எனக்கு தான் கூடு விட்டு கூடு பாயும் வித்தை தெரியுமே. நான் இறந்து போன அந்த மன்னனின் உடலில் புகுந்து கொள்கிறேன். நான் மன்னனாக அரசவையில் வீற்றிருக்கும் போது நீங்கள் இருவரும் வாருங்கள். நான் கோடி பொன் தந்து விடுகிறேன் என்று சொன்னவன் அதன் பிறகு மன்னன் உடலை துறந்து தன்னுடைய நிஜ உடலில் புகுந்து கொள்வதாக கூறினான். சரி, இதுதான் சரியான முடிவு என்று தீர்மானித்த மூவரும் அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தினார்கள். இந்திரதத்தன் கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை பயன்படுத்தி தன் உடலை துறந்து இறந்து போன மன்னன் யோகநந்தன் உடலில் புகுந்தான். அரண்மனையில் பெரிய மண்டபத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த மன்னன் உடல் திடீரென்று அசைந்தது. அடுத்த நொடியே இறந்து கிடந்த மன்னர் திடீரென்று எழுந்து உட்கார்ந்தார். அழுது கொண்டிருந்த மகாராணியும் அந்த புறத்து ராணிகளும் பொதுமக்களும் இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இறந்து போன மன்னன் மறுபடியும் உயிர் பெற்றதில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. சோகத்தில் மூழ்கி கிடந்த அரண்மனை திருவிழா கோலம் பூண்டது. மறுநாள் வரருசியும் வியாடியும் மன்னனை காண அரண்மனைக்கு வந்தார்கள். மன்னன் யோகநந்தன் உடலுக்குள் இருந்த தங்கள் நண்பன் இந்திரதத்தனை வணங்கினார்கள். ஏற்கனவே போட்ட திட்டத்தின்படி வரருசியும் வியாடியும் தங்களுக்கு 1 கோடி பொன் வழங்கி உதவுமாறு வேண்டினார்கள். மன்னன் உடலில் இருந்த இந்திரதத்தன் அருகில் இருந்த அமைச்சர் சகடாலன் என்பவனை அழைத்து 1 கோடி பொன்னை உடனடியாக கொடுக்குமாறு கூறினான். அமைச்சன் சகடாலன் மிகுந்த புத்திசாலி. ஏதோ தவறு நடக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டான். மன்னா, நீங்கள் உத்தரவிட்டபடியே இவர்களுக்கு கோடி பொன் கொடுத்து விடுகிறேன். இதற்கு முன்பு இவ்வளவு பொன்னை நாம் யாருக்கும் தானமாக கொடுத்தது கிடையாது. கஜானாவிலிருந்து தேவையான பொன்னை எடுத்து கொண்டு வர எனக்கு 1 நாள் அவகாசம் வேண்டும் என்றான். மன்னன் உடலில் இருந்த இந்திரதத்தனும் சரி, இவர்கள் கேட்ட கோடி பொன்னை நாளையே இவர்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான். வரருசியும் வியாடியும் மன்னனிடம் விடைபெற்று புறப்பட்டார்கள். இதற்கிடையில் அமைச்சர் சகடாலன் மின்னல் வேகத்தில் செயல்பட்டான். இறந்து போன மன்னன் உடலில் இப்போது வந்து போன இவர்களுக்கு வேண்டிய ஒருத்தன் தான் கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை பயன்படுத்தி புகுந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டவன் வீரர்கள் சிலரை அழைத்தான். நம் நாட்டில் எங்கே பிணம் விழுந்திருந்தாலும் உடனே எரித்து விடுங்கள். ஒரு பிணம் கூட நம் பார்வையிலிருந்து தப்பக்கூடாது. இது மன்னர் உத்தரவு. உடனே செயல்படுத்துங்கள் என்றான். வீரர்களும் நாட்டின் நாலா பக்கமும் பயணித்தார்கள். இறந்து போனவர்களின் உடல்களை தேடி பிடித்து உடனடியாக எரித்தார்கள். கூடுவிட்டு கூடு பாய்ந்த இந்திரதத்தன் உடலும் ஓரிடத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதையும் அந்த வீரர்கள் கண்டுபிடித்து எரித்து விட்டார்கள். பதறி போன வரருசியும் வியாடியும் மன்னனாக இருந்த இந்திரதத்தனை தேடி ஓடி வந்தார்கள். இந்திரதத்தன் அருகில் அமைச்சர் சகடாலனும் இருந்தான். மன்னா, எங்களுக்கு வேண்டிய ஒருவர் திடீரென்று இறந்து விட்டார். அவரது உடலை முறைப்படி தகனம் செய்ய நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் அரண்மனை வீரர்கள் சிலர் அந்த உடலை உடனடியாக எரித்து விட்டார்கள். நீங்கள் தான் எங்களுக்கு நீதி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முறையிட்டார்கள். தனது நிஜ உடல் எரிக்கப்பட்டதை கேட்டு மன்னனாக இருந்த இந்திரதத்தன் எந்த அதிர்ச்சியும் அடையவில்லை. அவனுக்கு மன்னனாக இருப்பதே பிடித்திருந்தது. நண்பர்களே, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இறந்த ஒருவரின் உடலை தானே எரித்து விட்டார்கள். நீங்கள் நேற்று என்னிடம் வந்து கேட்ட 1 கோடி பொன் தயாராக இருக்கிறது. அதை பெற்று செல்லுங்கள் என்றான். வரருசியும் வியாடியும் 1 கோடி பொன்னை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள்.
மன்னன் உடலில் இருப்பது வேறு யாரோதான் என்பதை உறுதி செய்து கொண்ட அமைச்சர் சகடாலன் இப்போது மன்னனாக இருக்கும் இந்திரதத்தனை கொன்றுவிட்டு இளவரசனான சந்திரகுப்தனை அரசனாக்க ரகசிய திட்டம் போட்டான். இதை தெரிந்து கொண்ட இந்திரதத்தன் அமைச்சர் சகடாலனை பாதாள சிறையில் தள்ளினான். தன் நண்பர்கள் தனக்கு அருகில் இருப்பது நல்லது என்று நினைத்தவன் அவர்களை அமைச்சர்கள் ஆக்கிக் கொள்ள முடிவெடுத்தான். வரருசியை முதலில் அமைச்சராக்கினான். குரு தட்சிணையாக 1 கோடி பொன்னை குருவிடம் கொடுத்து வர வியாடி புறப்பட்டான். அரசன் யோகநந்தன் உடலில் இருந்த இந்திரதத்தன் யோக வாழ்விலிருந்து விடுபட்டு உல்லாச வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். எதிர்பாராத விதமாக கிடைத்த ராஜயோகத்தை அவன் பலவாறு அனுபவிக்க ஆரம்பித்தான். உடலை துறந்துவிட்டு போன மாஜி மன்னன் யோகநந்தனின் மகாராணியை தன் மகாராணியாக்கி கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு நாள் யாசகம் கேட்டு அரண்மனை பக்கம் வந்த ஒருவன் அரண்மனை மாடத்தில் நின்றிருந்த ராணியை பார்த்து விட்டான். ராணியும் அவனை யதார்த்தமாக பார்த்து விட்டாள். இதை அரண்மனையின் இன்னொரு பக்கம் உலாவிக் கொண்டிருந்த அரசன் இந்திரதத்தனும் கவனித்து விட்டான். கோபம் கொண்ட இந்திரதத்தன் தன்னுடைய ராணியை பார்த்த யாசகனை உடனே சிரச்சேதம் செய்ய உத்தரவிட்டான். வீரர்களும் அந்த யாசகனை சிரச்சேதம் செய்ய ஊரின் ஒதுக்குப்புறத்தில் அமைந்திருந்த கொலைக்களத்திற்கு இழுத்து சென்றார்கள். அவர்கள் செல்லும் வழியில் ஒரு மீன் இறந்து கிடந்தது. அவர்கள் அந்த மீனை நெருங்கிய போது சட்டென்று அது மனிதர்களைப் போல சிரித்தது. வீரர்களுக்கு பெரும் குழப்பம். யாசகனை சிரச்சேதம் செய்வதை நிறுத்தி வைத்துவிட்டு அரசனிடம் வந்து செத்த மீன் சிரித்த விவரத்தை சொன்னார்கள். மன்னன் இந்திரதத்தனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. தன் நண்பனும் அமைச்சருமான வரருசியிடம் நடந்த விவரங்களை சொன்னான். அது பற்றி தான் விசாரிக்கிறேன், அதுவரைக்கும் அந்த யாசகனை சிரசேதம் செய்துவிட வேண்டாம் என்று சொன்ன வரருசி வீட்டுக்கு வந்தான். அந்தி மயங்கும் மாலை வேளையில் செத்துப்போன மீன் எப்படி சிரித்திருக்க முடியும் என்கிற சிந்தனையில் ஆழ்ந்தான். அப்படியே உறங்கி போனான். அப்போது அவன் கனவில் ஒரு காட்சி தெரிந்தது. கனவில் வந்த ஒரு உருவம், இன்று இரவு நீ இங்குள்ள மயானத்துக்கு போனால் உண்மை புரியும் என்றது. கண் விழித்து எழுந்த வரருசி இரவு வந்ததும் மயானத்தை நோக்கி போனான். அங்கிருந்த மரம் ஒன்றில் ஏறிக்கொண்டான். அப்போது அங்கே வந்த அரக்கியும் அவளது பிள்ளைகளும் பேசிக்கொண்டார்கள். அரக்கியின் குழந்தைகள் பசி பசி என்று துடித்தன. குழந்தைகளே, நாளை வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இந்த யாசகனின் மாமிசம் இன்று நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அரக்கி. அந்த யாசகனின் மாமிசம் ஏன் இன்று கிடைக்கவில்லை என்று அரக்கியின் குழந்தைகள் அடுத்ததாக கேட்க, இன்று அவன் கொல்லப்படவில்லை, அதனால் மாமிசம் கிடைக்கவில்லை என்றாள் அரக்கி. ஏன் அந்த யாசகன் இன்று கொல்லப்படவில்லை என்று குழந்தைகள் கேட்க, செத்த மீன் சிரித்ததால் அவன் கொல்லப்படவில்லை என்றாள் அரக்கி. ஏன் செத்த மீன் சிரித்தன என்று அவளது குழந்தைகள் மறுபடியும் கேள்வி எழுப்பின. அது ஏன்னா, இந்த நாட்டின் அந்த புறத்தில் இருக்கும் பணிப்பெண்கள் அத்தனை பேரும் பெண் வேஷம் போட்டிருக்கும் ஆண்களாக இருப்பதால் குற்றம் செய்யாத ஒரு யாசகனை கொல்ல முயன்றால் செத்த மீனும் சிரிக்குமே என்று பதில் சொன்னாள் அரக்கி. இதையெல்லாம் கேட்ட மன்னன் இந்திரதத்தனின் நண்பன் வரருசிக்கு பெரிய அதிர்ச்சி. மறுநாள் அரசனான நண்பனிடம் எல்லா விவரங்களையும் கூறினான். அரண்மனையின் அந்த புறத்தில் உடனடியாக சோதனை நடத்தப்பட்டது. வரருசி சொன்ன அத்தனையும் உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டது. ராணியை பார்த்ததால் சிரச்சேதம் செய்யும் தண்டனை ஆளான யாசகன் விடுவிக்கப்பட்டான். இந்த சம்பவம் நிகழ்ந்த சில மாதங்களில் இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்தது. அதில் அரசனின் நண்பனான வரருசியே சிக்கிக் கொண்டான். ஒரு நாள் அரண்மனைக்கு வந்த ஓவிய கலைஞன் ஒருவன் அரசனையும் அரசியையும் தத்ரூபமாக ஓவியமாக வரைந்தான். அந்த சித்திரத்துக்கு பேச்சும் மூச்சும் இருந்தால் நடந்து கூட காட்டிருக்கும் என்று எல்லோரும் புகழ்ந்து பேசினார்கள். அவ்வளவு அழகாக இருந்தது அந்த ஓவியம். ஓவியனும் மன்னனும் போன பிறகு அந்த ஓவியத்தை உற்று கவனித்த வரருசி ஒரு குறையை கண்டுபிடித்தான். இந்த ஓவியத்தில் உள்ளது போலவே நம் மகாராணி இருப்பாள் என்றால் அவள் சாமுத்ரிகா லட்சணம் கொண்டவளாக இருக்க வேண்டும். சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரப்படி அங்க அவயங்களை பெற்றிருக்கும் ராணி மற்றொரு லட்சணமான ஒட்டியான மனிதிருக்கும் இடத்தின் அருகில் ஒரு மச்சத்தை கொண்டிருக்க வேண்டும். அது இந்த ஓவியத்தில் இல்லையே என்று எண்ணிய வரருசி அந்த ஓவியத்தில் இருந்த மகாராணியின் உருவத்தில் இடுப்பு பகுதியில் அவனாகவே ஒரு மச்சத்தை வரைந்தான். மறுநாள் அந்த ஓவியத்தை மறுபடியும் பார்த்த மன்னன் இந்திரதத்தன் அதிர்ந்து போனான். ஓவியத்தில் மகாராணியின் இடுப்பு பகுதியில் திடீர் மச்சத்தை பார்த்த அவன், யார் இப்படி ஒரு காரியத்தை செய்தது? நேற்று இதில் மச்சம் இல்லையே. ஓவியன் போன பிறகு இடையில் வந்த யார் இந்த மச்சத்தை வரைந்தது என்று கேட்டான். மன்னனின் நண்பனான அமைச்சர் வரருசி அவனாகவே முன்வந்து நான் தான் அதை வரைந்தேன் என்றான். அப்படி சொன்ன நண்பனிடம் எதுவும் சொல்லாமல் நேராக மகாராணி இருக்கும் அறைக்கு சென்றான் இந்திரதத்தன். மகாராணியின் இடுப்பில் மச்சம் இருக்கிறதா என்று சோதித்து பார்த்தான்.
அவன் எண்ணியது போலவே மகாராணியின் இடுப்பில் ஒரு மச்சம் இருந்தது. ஓவியத்தில் எந்த இடத்தில் வரருசி மச்சம் மறைந்தானோ அதே இடத்தில் இவள் இடுப்பிலும் ஒரு மச்சம் கனகச்சிதமாக இருந்தது. தனது மனைவியான மகாராணிக்கும் தன் நண்பனான அமைச்சன் வரருசிக்கும் இடையே தவறான உறவு இருப்பதாக நினைத்த இந்திரதத்தன் அது பற்றி விசாரிக்காமல் வரருசியை உடனே சிரச்சேதம் செய்ய உத்தரவிட்டான். வீரர்கள் வரருசியை கொலைகளத்துக்கு இழுத்து கொண்டு போனார்கள். சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கும் போது தவறாகவே முடிவெடுத்து விடுகிறோம். ஒரு விஷயம் நடந்தே விட்டது என்கிற போது அது எப்படி நடந்தது என்பதை நின்று நிதானித்து யோசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவசர கதியில் முடிவெடுத்தால் அது இன்னொரு பிரச்சனையில் தான் முடியும் என்கிறது இந்த கதை. இந்த கதையில் தன் நெருங்கிய நண்பன் தனக்கு எப்படி துரோகம் செய்திருப்பான் என்று மன்னன் யோசித்திருந்தால் இப்போதே இந்த துரோகியை சிரச்சேதம் செய்யுங்கள் என்கிற உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஆனால் அவசர கதியில் தவறாக முடிவெடுத்து நண்பனுக்கு துரோகியாகிவிட்டான் மன்னன் இந்திரதத்தன். திடீரென்று கிடைத்த ராஜசுகம் உயிர் நண்பனை கூட சந்தேகம் கொள்ள செய்துவிட்டது. இந்திரதத்தன் உத்தரவுப்படி உண்மையிலேயே வரருசி சிரசேதம் செய்யப்பட்டானாம். தன் தவறை மன்னன் இந்திரதத்தன் உணர்ந்து கொண்டானாம். அடுத்த கதையில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.